சென்னை செம்மொழி பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள 4வது சென்னை மலர் கண்காட்சியை கடைசி நாளில் மக்கள் கண்டு ரசித்து வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். ஊட்டி, கொடைக்கானல் அங்கெல்லாம் பார்க்க முடியாத நிறைய பேர் இங்கே சென்னையில் ஃப்ளவர் ஷோன்னும் போது ரொம்ப எக்ஸைட் ஆனோம். நாங்களும் ரொம்ப எக்ஸைட் ஆனோம். சரி, அந்த அளவுக்கு இருக்காது அப்படின்னு நாங்கள் நினச்சோம். பட் ஆனால் இங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. லட்சக்கணக்கில் இங்கே ஃப்ளவர்ஸ்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டியாஸ் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக அங்கே பீகாக்கு, எலிஃபெண்ட்டு, போட்டு, காரு எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. எல்லா குழந்தைங்களும் ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. பாட்டும் ரொம்ப நல்லா பாடுறாங்க. ஸோ செம்ம வைபாக இருக்குது. எல்லாம் ரொம்ப வண்ணங்கள், ரொம்ப அழகான வண்ணங்களாக, அழகான அமைப்புகளாக அமைச்சிருந்தாங்க. இதில் பல உயிரினங்களும், அதில் யானைகள், மற்ற காட்டு விலங்குகளையும் வீட்டு விலங்குகளையும் அழகாக வச்சுருந்தாங்க. தொட்டியில் வாத்துகள் போட்டு ஒரு இசையோட நிகழ்ச்சியும் கொடுத்துருந்தாங்க. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அஜய் வழங்க கேட்கலாம். அஜய், இறுதி நாளான இன்று பொதுமக்களின் கூட்டமும் அதிகரித்து காணப்படுகிறது. மக்கள் என்ன சொல்கிறார்கள்? அங்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் என்ன? 4வது சென்னை மலர் கண்காட்சியுடைய கடைசி நாளான இன்று மலர் கண்காட்சிக்கான ஏராளமான பொதுமக்கள் வந்து வருகிறார்கள். சென்னை செம்மொழி பூங்காவில் வேளாண் உழவர் நலத்துறையின் கீழ் செயல்பட்டு வரக்கூடிய தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை சார்பில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய 4வது சென்னை மலர் கண்காட்சி நடைபெற்று வருது. ஜனவரி 2ஆம் தேதி தொடங்கிய இந்த மலர் கண்காட்சி இன்று இரவு 7:30 மணியோட நிறைவடையுது. கடைசி நாளான இன்று அதிகப்படியான பொதுமக்கள் காலையில் இருந்து இந்த மலர் கண்காட்சியை பார்வையிட்டு வருகிறார்கள். செம்மொழி பூங்கா முழுவதுமாக வண்ணமயமான மக்கள் கண்களுக்கு விருந்தளிக்கும் வகையில மலர்கள் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. இந்த மலர் கண்காட்சியில பட்டாம்பூச்சி, படகு, மயில், கார் உள்ளிட்ட பொம்மை ஆகிய வடிவங்களை குழந்தைகள் மற்றும் பெண்களை கவரும் வகையில 50 லட்சம் மலர்களால அலங்கரிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ரோஜா, சாமந்தி, சினியா போன்ற மலர்களால 50க்கும் மேற்பட்ட வண்ணப்பூச்சி வடிவில மலர் செடிகளோட இந்த கண்காட்சி என்பது அமைக்கப்பட்டிருக்கு. சரியா 7:30 மணியோட இந்த கண்காட்சி என்பது நிறைவடைய இருக்கக்கூடிய நிலையில. விவரங்களுக்கு நன்றி அஜய். நிகழ்தகவு, குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.